பழமையும் புதுமையும் சந்திக்கும் நகரான சென்னையின் அடையாளங்களுள் ஒன்றான விக்டோரியா அரங்கத்தை அனைவரும் பார்ப்பது அவசியம். பழமையும் அழகியலும் மாறாமல் மீட்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம். சென்னையில் நாளை நடைபெறும் விழாவில் திட்டத்தை துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தையும் நிறைவேற்றாததால் தமிழகம் போராட்ட களமாக மாறிவிட்டது. டிஜிபியை நியமிக்க முதலமைச்சர் தயங்குவது ஏன் என சேலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4.25 ஆண்டுகளாகிவிட்டன. சேலம் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்களா? கொண்டு வந்திருக்காங்களா? தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதை நிலைநாட்ட வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கலாம். திமுக ஆட்சி தொடர மு.க.ஸ்டாலின் எடுக்கும் எந்த முயற்சியும் எடுபடாது. தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைவதை யாராலும் தடுக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். பொங்கல் தொகுப்பு மற்றும் 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்குவதற்கான டோக்கன் விநியோகம் தொடங்கியது. வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்யும் பணியில் ரேஷன் கடை பணியாளர்கள் தீவிரம். உள்ளத்தில் பொங்கும் மகிழ்ச்சி இல்லத்தில் கொண்டாட்டமாக நிறைய ஒவ்வொரு இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கும் தைப்பொங்கல். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் வழங்குகிறது திராவிட மாடல் அரசு என முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு. அதிமுகவில் நடைபெற இருந்த நேர்காணல் தேதி மாற்றம். ஜனவரி 11, 12ஆம் தேதிக்கு பதிலாக 12, 24 நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திமுக மூத்த தலைவர் மறைந்த எல் கணேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. மறைந்த எல் கணேசன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆறுதல். வங்கக்கடலில் ஜனவரி 8ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வருகின்ற 9 முதல் 3 நாட்கள் தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் கணிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் குமரப்பேட்டையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் திமுக நிர்வாகியை எம்எல்ஏ கோவிந்தராஜ் தாக்கியதால் பரபரப்பு. விழா நடத்துவது குறித்து தெரிவிக்கவில்லை என்று கூறியதால் எம்எல்ஏ ஆத்திரம். தமிழ்நாட்டில் வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை. கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு தமிழகத்திற்கு 11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக புதுக்கோட்டையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேச்சு. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம் என்று 2019ஆம் ஆண்டிலிருந்து பாஜக காணும் கனவு ஒருபோதும் பலிக்காது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். திருச்சியில் தங்கியுள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷாவை SP வேலுமணி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் சந்தித்தனர். கூட்டணியை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை. பொங்கல் திருநாளை முன்னிட்டு சென்னையிலிருந்து இயக்கப்படும் சிறப்பு ரயில்களுக்கு முன்பதிவு விறுவிறுப்பு. நெல்லை, கோவை உள்ளிட்ட இடங்களுக்கு சிறப்பு ரயில் சேவை. புதுச்சேரியில் விஜய் கூட்டத்தில் தாவேக்கு நிர்வாகிகளிடம் கண்டிப்புடன் நடந்து கொண்ட IPS பெண் அதிகாரி ஈஷா சிங் டெல்லிக்கு மாற்றம். புதுச்சேரியில் ஒரு IAS அதிகாரி மற்றும் ஈஷா சிங் உட்பட 2 IPS அதிகாரிகள் இடமாற்றம். மேற்கு வங்கத்தில் நடந்து வரும் SIR குறைபாடுகளை களைய மறுத்தால் தகுதி உள்ளவர்களின் வாக்குரிமை பறிபோகும். தலைமை தேர்தல் ஆணையருக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவசர கடிதம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் படே செட்டி, இல்வாட் கிராமங்கள் நக்சல் இல்லாத பகுதிகளாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. கிராமங்களின் வளர்ச்சிக்காக மாநில அரசு 1 கோடி ரூபாய் பரிசு. வெனிசுலாவில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கை தொடர்ந்து அவசர கூட்டத்தை நடத்த ஐநா பாதுகாப்பு சபை திட்டம். நிக்கோலஸ் மதுரோவை கடத்தியது குறித்து ஆலோசனை. வெனிசுலாவில் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க G7 நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற தயார். ஜப்பான் பிரதமர் தகைச்சி அறிவிப்பு. வெனிசுலாவுக்கு எதிரான அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு இலங்கையின் ஆளும் கட்சியான JVP கண்டனம்.
கோட்பாட்டை மீறுவதற்கு சக்தி வாய்ந்த நாடுகளுக்கு உரிமை இல்லை என கருத்து. நைஜீரியாவில் ஆற்றில் படகு கவிழ்ந்து தண்ணீரில் மூழ்கி 25 பேர் உயிரிழப்பு. மார்க்கெட்டில் பொருட்கள் வாங்கிக் கொண்டு சொந்த ஊர் திரும்பிய போது விபத்து. சிரியாவில் IS அமைப்பினர் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்த இடங்கள் மீது பிரிட்டிஷ் மற்றும் பிரான்ஸ் போர் விமானங்கள் தாக்குதல். மலைப்பகுதியில் சுரங்கங்கள் அமைத்து ஆயுதங்கள் பதுக்கல். வங்கதேசம் பங்கேற்கும் T20 உலகக்கோப்பை போட்டிகளை இந்தியாவுக்கு வெளியே நடத்த வேண்டும். ICC-யிடம் வங்கதேச கிரிக்கெட் வாரியம் கோரிக்கை.